ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ஆர்கனைசர் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு 2-3 பேர் என்கிட்ட அப்பப்போ வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, உங்களோட ஆர்கனைசர் வந்து காமிங்க, நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னு. நான் அவ்வளோ நல்லா பண்ண மாட்டேன், ரேண்டமாக தான் வச்சுருப்பேன். ஸோ இதான் என்னோட குட்டி வேனிட்டி. ஸோ இது தவிர இன்னும் 2-3 ஆர்கனைசர்ஸ் இருக்குது, நான் அதெல்லாமே காமிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரேக் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட ஃபவுண்டேஷன்ஸ், மேப்ளின், டூ ஃபேஸ்ட், இது வந்து லோரியல் பிராண்ட்லேருந்து, இது மேக் அண்டு இது ஃபிட்மி, அப்புறம் இதுவும் வந்து டூ ஃபேஸ்லேருந்து. ஸோ இது வந்து டூ ஃபேஸ்லேருந்து ஒரு கன்சீலர். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைமர்ஸ் வச்சுருப்பேன். இது ஸ்மாஷ் பாக்ஸ் ப்ரைமர் வாட்டர் அண்டு ப்ரொஃபஷ்னல் பிக் அண்ட் சின்ன சைஸும். இது என்னோடய ஃபேவரட் ப்ரைமர். எப்போவுமே வந்து நான் இந்த ப்ரைமர் தான் நான் வந்து வெளில போகும்போது யூஸ் பண்ணுவேன். லார்ஜ் போஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்கின் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இது வந்து அதை வந்து ரொம்ப ஸ்மூத் பண்ணி ப்ளர் பண்ணி காமிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பேக்ட் அண்டு இதெல்லாமே பவுடர்ஸ். இது வந்து லாரா மர்சியலேருந்து, இது சுகர் பிராண்ட்லேருந்து ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது வந்து லோரியால்லேருந்து இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனே வேண்டாம், யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு கன்சீலர் போட்டு இல்லை ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் கூட போதும். கன்சீலரோடு போட்டு இது போட்டிங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் தான் தரும். அவ்வளோ ஃபுல் கவரேஜ் பவுடர் இது. இது ஆக்சுவலி வைரல் கூட. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். இதுலேயே ஒரு ஸ்பாஞ்ச் வரும், அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் கவரேஜ். ப்ரஷில் யூஸ் பண்ணிங்கன்னா மீடியம் கவரேஜ் தரும். இது வந்து ஒரு ப்ளஷ் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து, அண்டு இதுவும் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து தான். நியூட் பென்சில், ரொம்ப சூப்பர் அஃபோர்டபுள், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டாக ஸ்டாக்காக இல்லாமல் ஸ்கின் டோனில் இருக்கும். இது வந்து இது ஒரு காம்பேக்ட் நைக்காலேருந்து. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது என்னோடய பியூட்டி ஸ்பஞ்சஸ் எல்லாமே ரியல் டெக்னிக் பேக், இது எல்லாமே இந்த பவுச்சில் இருக்கும். இது பேக்லேருந்து ஒரு பவுச் தான் எனக்கு. இது வந்து பேக்கோட பவுச் தான். இது வந்து ஹைலைட்டர், ப்ரான்சர், இது இன்னொரு ப்ரான்சர், இது வந்து ஹைலைட்டர் திரும்ப கலர் பாப்லேருந்து ஃபேவரட் ஹைலைட்டர். அண்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மஸ்காராஸ், அப்புறம் லிப் லைனர்ஸ், காஜல் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா பென்சில் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் நான் வச்சுருப்பேன். நெயில் ஃபைலர் கூட இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து செகண்ட் ரேக். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ் எல்லா பிராண்ட்லேருந்தும், நிறைய அஃபோர்டபுள் தான், ஏன் ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது என்னோடய பெரிய பவுடர் ப்ரஷ். இது ரெண்டும் வந்து செட்டிங் ஸ்ப்ரேஸ் பேக்லேருந்து, நெக்ஸ்ட்லேருந்து. என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பேக் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் இது அந்த ஸ்ப்ரே. அண்ட் இது வந்து சும்மா எம்டி பாக்ஸுங்க, லிப்ஸ்டிக்ஸ் வாங்கும்போது அது கூடவே வந்த பாக்ஸ். இது சுகர்லேருந்து. அண்டு இது ஹூடா பியூட்டி. ஸோ இது அப்படியே நான் வச்சுருக்கேன், ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் ஏதாவது தேவைன்னா கூட போட்டு வச்சுப்பேன். எதுவும் போடல, பட் தேவைன்னா யூஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சீலர், அப்புறம் லிப் பாம்ஸ்லாம் இருக்குது. லிப் பாம்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா இடத்துலையுமே இருக்கும் வீட்டில், அவ்வளோ யூஸ் பண்ணுவோம் நானும் என்னோடய டாட்டரும். ஸோ இதில் தான் வந்து என்னோடய ப்ரஷஸ்லாம் நான் வச்சுருக்கேன். பேசிக்கும் ப்ரொஃபஷ்னல் ரெண்டுமே இருக்குது. சிலது வந்து பேக் ப்ரோ ஆர்ட்டில் இருக்கும், அதுதான் என்னோடய ஃபேவரட் ப்ரஷஸ் நான் சொல்வேன். அது தவிர அமேசானில் வாங்கினேன் அந்த ப்ரஷ் செட் மாதிரி, அதுலேயும் இங்கே வச்சுருக்கேன். சிலது எங்கேன்னே தெரியல. இந்த ரேக் வந்து ரொம்ப எம்டி தான், ரொம்ப இல்லை இதில். ஹுடா பியூட்டி, இது ஹைலைட்டர் பேலட், அப்புறம் கீழே வந்து ஒரு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு பேலட், அவ்வளோதான். அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கலர் வந்து நான் லோரியால் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது ஹேர் கலர். இதுதான் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேங்க, என்னோடய ஃபேவரட் ஹேர் கலர், ரொம்ப டேமேஜ் இருக்காது. ஸோ இது வந்து கார்னியர் மிசிலா வாட்டர். இது வந்து ஆயில் இன்ஃப்யூஸ்டு கிளென்சிங் வாட்டர். அந்த எல்லோ கேப் வச்சு வரும் இல்லையா, கேப் உடஞ்சிருச்சு. ஸோ அதான். இது வந்து ஹெவி மேக்கப் இந்த டியூட்டோரியல்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இதிலே வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், சூப்பர் அஃபோர்டபுள். இது வந்து 100க்குள்ளேயே கிடச்சிடும்னு நினைக்கிறேன். அண்டு ஆனால் ரொம்ப வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின். இது தவிர பார்த்திங்கன்னா ஏர் ஆயில்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், சீரம்ஸ், இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட் ரேக்கில் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்கின் கேர், லென்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ என்னோடய ஃபேவரட் செராஃபில் மாய்ஸ்சரைசர். ரேக்கில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்னோடய
டோனர் அந்த மாதிரி எல்லா ஸ்கின் கேரும் இங்கே தான் இருக்கும். என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில்து. அப்புறம் இது இன்னொரு கார்னியர் மிஸ்லா வாட்டர், இந்த பிங்க் கேப்து, ஆயில் இல்லாதது ஆக்சுவலி. இது வந்து அகேன் டோனர், ஒரு ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லென்ஸ் சொல்யூஷன் அண்டு இது வந்து ஃபேஸ் மாஸ்க். இது வந்து நியூட்ரிஜினா மாய்ஸ்சரைசர். அதான் நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்கும் என்கிட்ட. இது வந்து எனக்கு பேயால் வந்து வெஸ்டர்ன் க்ளோ பிராண்ட்லேருந்து ஆலோவேரா ஜெல் அண்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேசர், ஃபேஷியல் ரேசர், பிகினி ஏரியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அண்டு இதெல்லாம் வந்து என்னோடய லென்சஸ். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேருந்து. இது மட்டும் லென்ஸ். இதில் வந்து நான் க்ரே ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த பிராண்ட் பிடிக்கவே இல்லைங்க. அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது கண்ணில் போட்ட அப்புறம். ஒட்டிகிட்டே இருக்கும் எப்போவுமே, அவ்வளோ ட்ரையாக இருக்கும். எனக்கு தெரியல, இது நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு இது சூட்டே ஆகலை சுத்தமாக. எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. க்ரேயில் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் லுக்லேருந்து ஒன்று வந்து ப்ரௌன், க்ரே, அப்புறம் ஹேசல் எல்லா ஷேட்ஸ்லுமே இருக்குது. நிவ்யா அது ரோல் ஆன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஜென்டில் ஆன் ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்வெட்டே ஆக விடாது உங்கள் ஆம்பெட். ஸோ இது வந்து பெஸ்ட் ரோல் ஆன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் அதோட பர்பஸ் அதை கரெக்டாக சர்வ் பண்ணும். இது வந்து ஒரு ரேண்டம் சீரம், நான் வந்து டிஐஒய் மாதிரி பண்ணது. இது வந்து லாரியால்லேருந்து ஹைலூரானிக் ஆசிட், அது என்னோடய ஃபேவரட் சீரம். இது வந்து டோனர். அப்புறம் இங்கே வந்து ஐ க்ரீம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க் மேலே இருக்க மினி ஆர்கனைசர் மாதிரி இது. ஸோ நான் வந்து வீடியோஸ் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும்னு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேப்ளின் ஃபிட் மீ லூஸ் பவுடர். இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபவுண்டேஷன் மாதிரி. இது வந்து மிஸ் கிளேர்து ஐ ஷேடோ, பிளாக் ஐ ஷேடோ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐலைனர் மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இது யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை யூஸ் பண்ணும் போது. ஜெட் பிளாக். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அதில் வந்து யார் வேணாலும் விங் பண்ணலாம். இது வந்து நான் கண்டிப்பாக அப்கமிங் டியூட்டோரியலில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஸ்மோக்கி ஐஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அது தவிர ஐலைனரும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இன்க்ளாட் ஜெல் லைனர். இது என்னோடய ஃபேவரட். இது வந்து நான் காஜலாக யூஸ் பண்ணுவேன், லைனராக யூஸ் பண்ணுவேன், ஸ்மோக்கி ஐஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணுவேன். ஸ்மச் ப்ரூஃப், அவ்வளோ அப்படியே இருக்கும், அசையாமல் கலையாமல். இது வந்து மேப்ளின் ஜெல் லைனர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இது வந்து ஹையன். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து போமேட் அனஸ்டாசியாலேருந்து என்னோடய ஃபேவரட் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ். அப்புறமா மஸ்காரா, நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மஸ்காராஸ்லாம் இங்கே வச்சுருவேன். ஸோ ஐலைனருக்கு ஆங்குலர் ப்ரஷ், அது மட்டும் இல்லாமல் ப்ரோ பென்சில், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா எடுத்து திறக்கும் போதே இதுதான் ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர். ஸோ என்னோடய ஃபேவரட்ஸ் தான் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயிலி ஸ்கின்ன்றதால எனக்கு ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய வந்து ஹோலி கிரேல் மாதிரி. ப்ரொஃபஷ்னலுக்கு அப்புறம் தான் அது வந்து அயன்ட் இல்லையா, அதனால நான் வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்கு தான் பண்ணுவேன். டியூட்டோரியல்ஸ்க்கெல்லாம் வந்து நான் இந்த ப்ரைமர் தான் போவேன். இது வந்து பெக்காது ப்ரைமர். அப்புறம் இது வந்து மேப்ளின் ப்ரைமர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. போர்ஸ் ஓரளவுக்கு தான் வந்து ஃபில் பண்ணும். ஸோ சும்மா ஒரு குட்டி ரிவ்யூஸ்லாம் நான் கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து இது வந்து எல்ஏ கேர்ள்து ஃபவுண்டேஷன். இது ஆயில்து கன்சீலர், என்னோடய ரொம்ப ஃபேவரட் ட்ரக் ஸ்டோர் கன்சீலர். ஆனால் என்னோடய ஷேடு இல்லாமல் நான் ஐடியா இல்லாமல் தப்பாக வாங்கிட்டேன். ஆனால் நான் ஹைலைட் பண்ணுறது தான் வாங்கினேன். அது ரொம்பவே ஆனால் ஒயிட், என்னோடய ஸ்கின் டோனுக்கே இது ஹைலைட் கூட பண்ண முடியாது. பட் அதனால டியூட்டோரியல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணி காலி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆரஞ்ச் கரெக்டர், அப்புறம் எல்ஏ கேர்ளோட கன்சீலர். இது ரெண்டும் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட் கன்சீலர்னு நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, பேக்கப் அது எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து எல்ஏ கேர்ள் ஆரஞ்ச் கரெக்டர். இது பார்த்தீங்கன்னா எல்ஏ கேர்ள் கான்டோர் பண்ணுற ஒரு ஷீட். செகண்ட் ரேக் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது ரேண்டமாக சில விஷயங்கள் இருக்கும். அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆபோட இயரிங்ஸ், ஏதோ பீட்ஸ், ஏதோ போட்டு வச்சுருப்பா அவள். சும்மா வேணும்னே என்னோட ரேக்கில் அவளோட திங்ஸை வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஐ ஷேடோ பேலட். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து. இந்த ஷேட்ஸே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நியூட்ரல் கலர்ஸும் இருக்கும், பாப் ஆஃப் கலரும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஷிம்மர்ஸ், ஒயிட் ஷேடோ, எல்லாமே என்ன எசென்ஷியலோ உங்களுக்கு அது எல்லாமே இதில் இருக்கும் ஒரு பேலட்லேயே. இது வந்து அனஸ்தாசியாவோட பேலட் மாடர்ன் ரெனைசான்ஸ் அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதோட டியூப் இது.
அதே அதே வந்து ஷேட்ஸ் இதில் வந்து டியூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ யா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ பேஸ். இது வந்து நிக்ஸ்லேருந்து ஒயிட். இது வந்து மேக்கோட பெயிண்ட் பாட் லேன் லோனு. இது ஒரு ஐ ஷேடோ பேஸ் தான். ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ப்ரா ப்ராடக்ட் தான். இது வந்து கலர் பாப்லேருந்து. இதோட ஷேட் வந்து பேங்கிங் ப்ரூனெட். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இது. இது வந்து நான் ஓணம் லுக்காக வாங்கினது. சந்தனமே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். ரொம்ப வந்து இதோட ஸ்மெல் கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னோடய ஐலைனர், அப்புறம் காஜல்ஸ், அப்புறம் இதுவும் லைனர் தான். ஸோ இது வந்து ஸ்டிக்கி டேப். நான் வந்து ஐ லுக்ஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து இதை நான் ஒட்டிப்பேன். கலர் பாப்லேருந்து என்ன ஷேட்ஸ் யா, இது வந்து லூமியன் ஒரு ஷேட். அப்புறம் இது வந்து பம்பிள் லிப் இன்ஜெக்ஷன் 2 ஃபேஸ் வந்து. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இது நைக்காது என்னோடய ஃபேவரட் போஹோ லிப்ஸ்டிக். ஸோ இது எப்போவுமே இங்கே இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணுற ஒரு லிப்ஸ்டிக் இது. அவ்வளோ பிடிக்கும். எவ்ரிடே கலர் இது. இது வந்து செபாமெட் லிப் பாம். ஸோ இதுவும் என்னோடய வேனிட்டி இந்த ஆர்கனைசர்லேயே இருக்கும். ஏன்னா டே டைமில் நான் டக்குன்னு எப்போ வேணுமோ எடுத்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ரொம்ப நல்ல லிப் பாம் வந்து. ஸோ இது ஒரு பயோடெக்கில் வந்து ஒரு லிப்ஸ்டிக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபூது ஆக்சசரிஸ், அவளோட ஹூப்ஸ், இயரிங்ஸ், ரேண்டம் ஸ்டஃப் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருப்பா. அவள் வந்து அதாவது அவளோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய வேனிட்டியில் இருக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கா. ஸோ இப்போ கூட இங்கேருந்து தான் பார்த்துட்ருக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஆபு வந்து கிஃப்டாக ஆசையாக பண்ணி கொடுத்தது. ஒரு குட்டி ஒரு என்வலப் மாதிரி ஏதாவது ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என்னால் போட முடியல இந்த சைஸில். ஸோ குட்டி பட்டன்ஸ் என்கிட்ட இருக்கிறது அதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அவளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக. இது பார்த்திங்கன்னா என்னோடய 2 லிப் லைனர்ஸ். இது வந்து மிஸ்கிளாருதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அஃபோர்டபுள். 65 என்னமோ தான் இது. அண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு என்ன பிராண்ட் நேம் ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. இது ஒரு லிப் லைனர் தான் பிங்க்கில். ஒரு லிக்விட் ஹைலைட்டர் நிக்ஸ்லேருந்து. இது கூட வந்து எவ்ரிடே லுக் ஏதாவது டக்குன்னு வெளில போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து டியூயாக க்ளோயாக காமிக்கும். ஸோ பவுடர் ஹைலைட்டர்ஸ் நான் போக மாட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து லேஷ் ஃபிக்ஸர். இது வந்து பேக்லேருந்து லேஷ் க்ளூ. ஸோ இதெல்லாம் இங்கே ரெடியாக ஹேண்டியாக இருக்கும் டியூட்டோரியல்ஸ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து ஒட்டுறதுக்காக. இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து மெகா கிளியர் மஸ்காரா. ஆக்சுவலி நான் இந்த மஸ்காரா யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து கிளியர் ஜெல் மாதிரி இருக்கும். இது வந்து ஐப்ரோஸை வந்து அழகாக செட் பண்ணலாங்க இது யூஸ் பண்ணி. இது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக வேணாம், சும்மா வெளில போகிறீங்க, அதே நேரத்தில் உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப க்ரூம்டாக தெரியணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இதை போட்டு செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள். 200 150 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது நாய்க்காலாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து தேர்ட் ரேக் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிந்தி பேட் இருக்குது. அண்டு ஐலாஷ் கர்லர், ஐலாஷ் என்னோடய ஃபேவரட் ஐலாஷ். எல்லா டுட்டோரியல்ஸில் இதான் யூஸ் பண்ணுவேன். பேக்கில் வந்து M72. ஸோ ரொம்ப ட்ரமாட்டிக். இது வந்து இண்டிவிஜுவல் லேஷஸ். இது வந்து வெளில போகும்போது அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இதை வந்து நான் ஒட்டிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அது ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கப் பிராண்ட்லேருந்து ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸ். இது வந்து ரொம்பவே ஹேண்டி. அதுவும் என்னோடய ஆயிலி ஸ்கின்க்கு மேக்கப் போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலேருந்து நல்லா வழிய ஆரம்பிச்சிடும். இது போட்டு பேட் பண்ணிட்டா கம்ப்ளீட் அப்சார்ப் பண்ணும். ஸோ இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இதில் ஒன்று இருக்கும். என்னோடய ஹேண்ட்பேக்கில் கூட நான் வச்சுருப்பேன். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சீஸ், ரப்பர் டைஸ் அந்த மாதிரி இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். எங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சுருவோம் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுலேயும் நான் வச்சுருப்பேன். அண்டு இது வந்து என்னோடய கோம்ஸ் ரெகுலராக நான் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு, இல்லைனா டேங்கிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டுட்டோரியல் பர்பஸ்க்கு இங்கே நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி டேங்கிள் டீஸருக்கு முன்னாடி நான் இந்த கோம் அண்டு இந்த கோம் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது இன்னொரு ஆர்கனைசர் பெருசு 3 ரேக் உள்ளது. அண்ட் இது வந்து என்னோட டெஸ்க் கீழே நான் வச்சுருப்பேன். இந்த செகண்ட் ரேக்கில் தான் பார்த்திங்கன்னா இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு டுட்டோரியலுக்கு தேவையானதெல்லாம் இங்கே கிடக்கும். ஸோ ரேண்டமாக வச்சுருக்கேன், அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா மேப்ளின் இந்த காண்டோ ப்ளஷ் பேலட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டுட்டோரியல்ஸில் எல்லாமே, என்னோடய வீடியோஸில் எல்லாமே நான் வந்து நிறைய லேஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து தான், வேறு எந்த பிராண்ட்லேருந்துமே என்கிட்ட இல்லை. அவ்வளோ பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிங்க் லேஷஸ் மாதிரி.
அண்ட் இது வந்து சூப்பர் நேச்சுரல். இது வந்து நீங்கள் வெளில போகும்போதெல்லாம் கூட ஸ்டிக் பண்ணலாம். ஒட்டினதே தெரியாது. அது மாதிரி அதே நேரத்தில் உங்களுக்கு லேஷஸ் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி காமிக்கும். அண்ட் இது ஒரு குட்டி ஹை ஷேடோ பேலட் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மேப்ளின்லேருந்து சிட்டி மினி பேலட். இதில் வந்து நிறைய அந்த ஷிம்மரி ஷேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மோக்கி ஐஸும் க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப பிரைட்டான ஐ லுக்ஸும் இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் ஒரு லேஷ் கலர் வச்சுருக்கேன். அந்த குட்டி ஆர்கனைசரில் பார்த்தது கலபாது. இது வந்து ஏதோ ஒரு பிராண்ட் எனக்கு தெரியல. கப்லேருந்து. இது வந்து நான் அந்த டியூட்டோரியல்ஸில் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர்ஸ், அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து வந்து லிப்ஸ்டிக்ஸ் இல்லைனா காஜல் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்து ஷார்ப்னர்ஸ், அப்புறம் சிலது நான் வாங்கினது. அண்டு இது வந்து நிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஐ ஷேடோ, அப்புறம் இது வந்து பேக்லேருந்து ஒரு சிங்கிள் ஷேடோ மாதிரி. பியூட்டிலேருந்து ஒரு லிக்விட் ஐ ஷேடோ கிளிட்டரியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டு கிளிட்டர் ப்ரெஸ்ட் கிளிட்டர் மாதிரி. அந்த மிஸ்கிளர் பிராண்ட்லேருந்து கிளிட்டர் ஐலைனர் கோல்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய ஆக்சசரிஸ், அதாவது டியூட்டோரியல்ஸ்க்கு நான் ரெகுலராக இதை போடுவேன் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டும் வந்து ஜூயாஸ் பிளேஸ் பேலட்ஸ், ஐ ஷேடோ பேலட்ஸ். ஸோ இது வந்து நான் ரொம்பவே என்னோடய டியூட்டோரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். எல்லா ஐ லுக்ஸ்லேயும் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா பெரிய இது ஆர்கனைசருங்க இந்த செக்ஷன் வந்து. ஸோ என்னோட பெரிய பெரிய திங்ஸ் அண்ட் ரேண்டமாக நிறைய இதில் நான் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பர்ச்சேஸ். என்னோட டாட்டருக்கும் எனக்கும் வந்து டேங்கிள் டீசர் வாங்கினேன் ப்ரஷ். இது ரொம்பவே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து டேங்கிள்ஸை வித்தின் செகண்ட்ஸ், அது எப்படின்னே தெரில, ரிமூவ் பண்ணிடும். அது தவிர ஹேர் ஃபாலும் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும், இதில் கொட்டவே கொட்டாது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய மேரா டியூட்டோரியல்ஸ்க்கெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அப்படியே பாக்ஸ்லாம் போட்டு வைப்பேன். எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஐ ஷேடோ பேலஸில் கூட ரொம்ப நாளாக வந்து நான் பாக்ஸில் தான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஸ்ட்ரெயிட்னர் ரீசன்ட் பர்ச்சேஸ் ஐகானிக் பிராண்ட்லேருந்து ப்ரோ டைட்டானியம் ஷைன். ரொம்ப நல்ல ஸ்ட்ரெயிட்னர், லீஸ் டேமேஜ், ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடும். இந்த உங்களோட ஸ்ட்ரெயிட்னிங் ஜாபை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடும். நான் முடிஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஆலன் ட்ரூமேன்லேருந்து ப்ளூ ட்ரை ப்ரஷ், ட்ரை ஷாம்பூ பிளண்ட் பிராண்ட்லேருந்து. ரொம்ப ஹேண்டி. ஏன்னா என்னோட லென்த்துக்கு நான் வந்து டக்குன்னு தலை குளிச்சுட்டு டியூட்டோரியல்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக இதை வந்து அது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சா மாதிரி ஆகிடும். என்னோடய ஹேர் நல்லாவும் ஸ்மெல் பண்ணும். அண்ட் ஹேர் ஃபாலில் எனக்கு இது யூஸ் பண்ணி ஆனதில்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹேர் வாஷ் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரை ஷாம்பு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஈட் ப்ரொடெக்டன்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹேர் கலர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எங்கள் ரூட்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து கிரேஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இது வந்து கவர் பண்ணிவிடும். அது இல்லாமல் நல்லா வால்யூம் இருக்க மாதிரி காமிக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோட பிந்தியோட ஆர்கனைசர் மாதிரி ஒரு சின்ன பவுச். இதில் வந்து எல்லாமே, அதாவது ஸ்டோன்ஸ்லேருந்து கலர்ஃபுல், அப்புறம் மெரூன், ரெட் எல்லா மாதிரியும் இதில் வச்சுருப்பேன். ஸோ அது இங்கே தான் இருக்கும். அண்ட் இது ஒரு குட்டி டைரி, ஏதாவது பிளான் பண்ணணும், எதாவது எழுதணும் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா இதில் எழுதிடுவேன். இது வந்து ஒன் ஆஃப் த டூல். நான் வந்து ஃபேஷியல் மசாஜர் மாதிரி நான் இதில் வந்து வீடியோ கூட பண்ணியிருக்கேன், டெர்மா ரோலர். அண்டு அவ்வளோதான். இது கீழே ஒரு பழைய ஸ்ட்ரெயிட்னர் இருக்குது. வந்து ஐ திங்க் என்ன பிராண்ட், ஃபிலிப்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கிறது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது எடுக்கிறது ஒரு பெரிய வேலைனால நான் உங்களுக்கு அப்படியே இதை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட வேனிட்டி டூர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு தடவை நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.